ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஜென்மத்திற்கே கடன் பிரச்சனை வராமல் இருக்க இந்த 2 பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த உலகத்தில் யாராலும் கடன் வாங்காமல் இருக்கவே முடியாது. அப்படி கடன் வாங்கிவிட்டு நம்மளால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் நம்ம வீட்டில் பல பிரச்சனைகள் ஏற்படும். கடன் கொடுத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்து கடனை கேட்கும் பொழுது நமக்கு மிகவும் அசிங்கமாக இருக்கும். அப்படி கடன் பிரச்சனை தலைவிரித்து ஆடும் பொழுது நாம் தெய்வத்தை மட்டும்தான் நம்பி நம்ம பிரச்சனைகளை ஒப்படைக்க வேண்டும். அப்படி நாம் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயார் தான் அவங்க. மகாலட்சுமி தாயார் பணத்திற்கு சொந்தக்காரி. அதனால் மகாலட்சுமி தேவியை நாம் வணங்குவதனால நம்மளுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்துவிடும். நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக தீர்க்கக்கூடிய 2 பரிகாரங்களை பற்றி நாம் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூவை வச்சு இந்த 2 பரிகாரங்களை நாம் செய்கிறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த 2 பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தையோ அப்படி இல்லைன்னா 2 பரிகாரத்தையுமே நாம் செய்யலாம். முதல்ல நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையில் எப்பொழுதுமே மங்களகரமாக வச்சுக்கணும். தினமும் காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு விளக்கு ஏற்றி பூஜை அறையில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பூ வச்சுட்டு பூஜை செய்யணும். இந்த தேன் மல்லிகை பூ பரிகாரத்துக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் தேன் ஊற்றி அதில் 2 மல்லிகை பூக்களை வச்சிடுங்க. அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டி மகாலட்சுமி தாயாரை நினைச்சு கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும், பண பிரச்சனை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு மனதிற்குள்ள வேண்டிக் கொள்ளுங்க. நன்றாக வழிபாடு செய்து முடித்தவுடன் தேனை வச்சிருக்கிற அந்த கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து உதிரியை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிறகு பிசைஞ்சு வச்சு இருக்கிற அந்த தேன் அரிசி மாவை உங்கள் வீட்டில் அருகில் உள்ள மரம் செடிகளுக்கு அடியில் போட்டுடுங்க. நாம் போட்ட அந்த தேன் கலந்த அரிசி மாவை எறும்புகள் சாப்பிட்டு நம்மளுடைய கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து கொண்டே வரும். இந்த பரிகாரத்துக்கு தேன் மிகவும் அவசியம். அதிலும் சுத்தமான தேனாக இருந்துச்சுன்னா அது மிகவும் நல்லது. மல்லிகைப்பூ கிடைக்கல அப்படின்னா அதை மட்டும் விட்டுட்டு நாம் தேனை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து வர 10-15 நாட்களில் நமக்கு கடன் பிரச்சனை குறைய தொடங்கும். அடுத்த பரிகாரம் விரலி மஞ்சள் மல்லிகைப்பூ பரிகாரம். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை நாம் துர்க்கை அம்மனையும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் நினச்சி செய்யணும். முதல்ல இந்த பரிகாரத்துக்கு மல்லிகைப்பூவை அதிகமாக தேவைப்படும். இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமையில தான் செய்யணும். செவ்வாய்க்கிழமை காலையில் பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு விளக்கேற்றிக்கோங்க. பிறகு ஒரு சிறிய தட்டில் மல்லிகைப்பூவை போட்டு பரப்பி வச்சுக்கோங்க. அந்த மல்லிகைப்பூவுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க. மல்லிகை பூக்களில் ஒரு விரலி மஞ்சளை வச்சு அதில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. இப்பொழுது துர்க்கை அம்மனையும் குல தெய்வத்தையும் நினச்சி கடன் பிரச்சனைகள் யாவும் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அந்த விரலி மஞ்சள் மிகவும் பழமையானதாக மாறிவிட்டுச்சு அப்படின்னா அதை மாற்றி வேறொரு விரலி மஞ்சளை வச்சு வழிபடலாம். இவ்வாறு செவ்வாய்க்கிழமை செஞ்சு வரும்போது நம்மளோட கடன் பிரச்சனைகள் தீர தொடங்கும். பொதுவாக நாம் கடன் வாங்கும் பொழுது செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த நாட்களை வாங்கினா கடன் பெருக தான் செய்யும். அதனால் அந்த நாட்களில் கடன் வாங்கக்கூடாது. கடனை திருப்பி கொடுக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமைகளில் கொடுக்கலாம். செவ்வாய் ஹோரையில் கொடுத்தா கடனை திருப்பி வாங்க வேண்டிய அவசியமே வராது. கடன் பிரச்சனை யாவும் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கும். எல்லா பிரச்சனைக்குமே கண்டிப்பாக ஒரு தீர்வு இருக்கும். எளிமையான பரிகாரங்களையும் எளிமையான வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.